என்னம்மா கல்யாணம் பொண்ணு டல்லா உட்காந்துருக்க? அப்பா விஜய பார்க்க கூடாதுன்னு கண்டிஷன் போட்டதுனாலயா? நான் வேணா அவனை மறுபடியும் பட்டம் விட சொல்லட்டுமா? இப்ப அதுல பிரச்சனை. நாளைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம். அண்ணா அன்னைக்கிட்ட இருந்து எந்த இன்ஃபர்மேஷனும் வரல. எந்த ஃபிளைட்ல வராங்க, எப்போ வராங்கன்னு ஒரே குழப்பமா இருக்கு. அவ்வளவுதானே? இந்த போன் பண்ணு. அண்ணா சம்மந்திக்கிட்ட நான் பேசுறேன். ஹலோ, நான் விஜயோட அக்கா பேசுறேங்க. யார் பேசுறது? நான் மீனுவோட அண்ணன் பேசுறேன். என்ன எனி ப்ராப்ளம்? இந்த கல்யாணத்துக்கு ப்ராப்ளமே உங்களால தான் வரும் போல இருக்கு. பின்ன என்னங்க, நாளைக்கு உங்க தங்கச்சி நிச்சயதார்த்தம். இந்நேரத்துக்கு நீங்க இங்க இருக்க வேண்டியது. நீங்களே இப்ப லேட் பண்ண எப்படி சொல்லுங்க? நீங்க போன்ல இப்படி பேசிட்டே வச்சுக்கோங்க, நாங்க ஃளைட்டை மிஸ் பண்ணிடுவோம். நானும் மிஸ்ஸஸும் இப்ப ஏர்போர்ட் தான் கிளம்பிட்டு இருக்கோம். இத பாருங்க, ஃளைட்ல முதல் சீட்ல உட்காருங்க, முன்னாடி. அப்பதான் சீக்கிரமா வெளியில வர முடியும். வெயிட். என்னடா இப்படி கிடைக்கிறாளேன்னு பாக்குறீங்களா? உங்களுக்கு எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதான். மேடம், இந்த வாய்ஸ் நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்டிருக்கேன், ஆனா எங்கன்னு தான். உங்களுக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு, எனக்கு எப்பவோ கேட்ட மாதிரி இருக்கு. ரியலி? உங்க பேரு விஜயோட அக்கா தானா, இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது பேர் இருக்கா? விஜய் உங்களுக்கு சொல்லலீங்களா? என் பேரு. எக்ஸ்கியூஸ் மீ. சாரி. ஹலோ. நீயா? ஏன்டா போனை பதில் வாங்கின? இல்ல, இங்க நான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிட்டேன். நீ வர வேண்டியதுதான் பாக்கி. சீக்கிரம் கிளம்பி வாயேன். டே அத விடுறா. இதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்களே விஜயோட அக்கா, அந்த குரலை, அந்த துருதுருப்ப நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. அவங்க பேர் என்ன? இல்ல, மெட்ராஸ்ல இருக்கிற ரிலேஷன்ஸ்க்கெல்லாம் நான் இன்விடேஷன் கொடுத்துட்டேன். ஏய் இடியட், என்னடா நான் உனக்கு கேட்கறேன், நீ ஒன்று பேசிட்டு இருக்க. அந்த பொண்ணோட பேர் என்னடா? என் மண்டையே வெடிச்சிடும் போல இருக்கு. மண்டேன்னு சொல்லும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது. கமிங் மண்டே தான் நிச்சயதார்த்தம். ஜஸ்ட் ரிமைண்ட் பண்றேன். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நான் கேட்கிற கேள்விக்கு நீ வேற என்னமோ பதில் சொல்லிட்டு இருக்க. சரி, நீ கிளம்பி வா, மற்றதெல்லாம் நேர்ல பேசிக்கலாம். ஓகே, பை. சாரி. இட்ஸ் ஓகே. ஐம் வெரி சாரி. டாடி, சுவிட்சர்லாந்துல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க டாடி. வாங்க. இவங்க என் அப்பா மிஸ்டர் சேதுபதி. நல்லா இருமா. இது என் பெரிய அண்ணா கிருஷ்ணன், பெரிய அண்ணி உமா, வணக்கம். சின்ன அண்ணா வாசு, ஹலோ. சின்ன அண்ணி கிரிஜா, வணக்கம். இங்க அக்கா பூஜா. இவங்க எல்லாம் என் அண்ணன் பசங்க. காயத்ரி, கல்யாணி, மனோஜ், இது சுரபி. இவர் யாருன்னு சொல்லவே இல்லையம்மா. He's a housekeeper, சபாபதி. ஏமா, உன் புருஷன் எங்க? அவர் வரலங்க. ஏன் அண்ணா வரலையா? ஜெனீவா ஏர்போர்ட் வரைக்கும் வந்தாரு. சடன்லி அவரோட பாஸ்போர்ட் மிஸ் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துடுவாரு. ரைட்ல வந்திருக்கிற, டயர்டா இருப்ப. வா, உள்ள வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோ. வாங்க. வாங்க மீனு, அண்ணி உள்ள கூட்டுவாங்க. சுவிட்சர்லாந்து சாப்பாட்டோட Hi. நம்ம சாப்பாடு பிரமாதம். அண்ணனோட பாஸ்போர்ட் என்ன ஆச்சு? No. கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரல. Maybe I should. நாகராஜ் பாஸ்போர்ட்டை நீ எடுத்து ஒளிச்சு வச்சல, ரொம்ப தேங்க்ஸ்டா. இப்பதான் எனக்கு நிம்மதி. எனக்கு நிம்மதியே போச்சு. பாஸ்போர்ட்டை மறைச்சு வைடான்னு சொன்னாலும் சொன்னீங்க. நான் குழப்பத்துல டென்ஷன் ஆகி என் பாஸ்போர்ட்டை மறைச்சு வச்சுட்டு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு போதும் ஆயிடுச்சு. சரி, பரவாயில்ல. நாகராஜ் வரல, அது போதும். தேங்க் காட். ஒரு டவுட் பாஸ். என்ன? எதுக்காக நாகராஜ் சார் பாஸ்போர்ட்டை மறைச்சு வைக்க சொன்னீங்க? டேய், அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். முதல்ல நாளைக்கு நடக்க வேண்டிய நிச்சயதார்த்தத்தை பார்ப்போம். இது சாம்பார், இது பொரியல், இது கூட்டு, இது மோர், இது சாதம் போட்டு. I got a point. I got it. Yeah, I got it. என்ன மாப்ள நடுகால டென்ஷன் நிக்கிறீங்க? அட போப்பா, மீனோட தனியா பேசணும்னு பார்த்தா கரடி ஒண்ணு நடுவுல நிக்குது. நான் சுவிட்சர்லாந்துல டெய்லி ஏகப்பட்ட கரடியை பார்த்தவன். அங்க நிக்கிறது கரடி இல்ல, கரப்பாம்பூச்சி. இப்ப நீங்களும் மீனும் இஷ்டம் போல பூந்து விளையாட போறீங்க அவன் தலைமையில. ஹாய் கரடி சார், டைரக்டர் சார். ஆமா, ஏதோ படம் எடுக்கிறேன்னு ரீல் விட்டுக்கிட்டு இருந்தீங்களே, இப்ப உங்க படம் எந்த லெவல்ல நிக்குது? எல்லாம் ரெடி சார், ஆனா ஃபைனான்ஸ் தான் இன்னும் ரெடி ஆகல. ஏன் கணக்கிறீங்க? இப்படி நீங்க சொடக்கு போடுங்க சார். ஃபாரின்ல இருந்து ஃபைனான்ஸ் கொண்டு வந்து இறக்குறேன். நிஜமாவா? சார், என் வாயில இருந்து எது வேணாலும் வரும், ஆனா போய் மட்டும் வரவே வராது. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? நான் ஃபைனான்ஸ் கொண்டு வந்து இறக்கணும்னா
நீங்க என்ன எடுக்க போறீங்க, படத்துல எப்படி எப்படி எல்லாம் காட்ட போறீங்கங்கறத என் கண் முன்னாடி செஞ்சு காட்டணும் சார். ஒரு நிமிஷம் முடிங்க சார். ஃபைனான்ஸ் ரெடின்னு சொன்ன உடனே கதை சொல்லாம இருப்பான் அந்த டைரக்டர். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டோரி, லவ் ஸ்டோரி வச்சிருக்கேன். டைட்டானிக்கை விட பிரமாதமான சப்ஜெக்ட் சார். ஆனா அந்த ஸ்டோரியை சொல்லணும்னா ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. ஏன் அதை விட பெரிய சைஸ் கப்பல் தேவைப்படுது சார். எனக்கு ஒரு ஹீரோ, ஒரு ஹீரோயின் வேணும் சார். ரொம்ப வசதியா போச்சு. அவ்வளவுதானே சார்? யா மாப்பிள கொஞ்சம் இப்படி வாங்க. மீனுமா கொஞ்சம் இப்படி வாமா. சார் நீங்க கேட்டீங்களே உங்க படத்துக்கு ஹீரோ ஹீரோயின், இவர்தான் ஹீரோ, இவங்க தான் ஹீரோயின். சார் ஃபைனான்ஸே ரெடி பண்ணி ஹீரோவையும் கொடுத்து ஹீரோயினை கொடுத்துட்டீங்களா சார்? நீங்க கிரேட் ப்ரொடியூசர் சார். என் படத்துக்கு நீதான் ஹீரோ, நீதான் நடிச்சு கொடுக்கணும். அட போன விஜய் ஃபைனான்ஸ் ரெடியா இருக்கு விஜய். ஓகேன்னு சொல்லுங்க. சரி ஓகே நான் நடிக்கிறேன். ஓகே இப்போ நான் சப்ஜெக்ட் வந்துட்டேன். இப்போ சிச்சுவேஷன் சொல்ல போறேன். இப்போ ஒன்ஸ் அப்பான் எ டைம் ஹீரோவும் ஹீரோயினும் ஸ்லெப் டேங் ப்ளடேங் ஸ்லெப் டேங் ப்ளடேங் த்லத்ராங் ப்ளத்ராங் க்ளத்ராங் தத்ராங். யா ஆப்பிரிக்கா காட்டுக்குள்ள தவளை பிடிச்சிட்டு இருந்தாங்களா? நோ, ரெண்டு பேரும் டீப்பா லவ் பண்றாங்க. யா ஆனா அந்த விஷயம் அவங்க அப்பா அம்மாக்கு தெரிஞ்சு போய் ரெண்டு பேரும் பிரிச்சுட்டாங்க. பிரிங்க, நல்லா பிரிங்க, நல்லா பிரிங்க. ஆஃப்டர் எ லாங் டைம் ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க. ஒருத்தர் ஒருத்தர் ரொமான்ஸா பாருங்க. ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆவாங்க. கமான் கமான் கட்டி டைசை. என்ன இது ஸ்லோ மோஷன்ல அழகா ஹை ஸ்பீட்ல வாங்க. கமான் பியூட்டிஃபுல். யா யா அப்படியே வாங்க, அப்படியே வாங்க, அப்படியே வாங்க. அப்படியே கட்டி பிடிங்க. கமான். இப்போ நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? சொன்னா தானே தெரியும். ஹீரோவை ஹீரோயினை கிஸ் பண்ண வைக்க போறேன். ஓகே படு ஓகேயா? ஓகேயா? ரெண்டு பேரும் கிஸ் பண்ணுங்க. மாப்ள வந்து விளையாடுங்க, என் பெட்டு தொகையை மறந்துடாதீங்க. இந்த ஷாட்டை நான் ரவுண்ட் ட்ராலி போட்டு எடுக்க போறேன். உங்களுக்கு எது விருப்பமோ அதை போட்டு எடுங்க சார். Thank you. கமான். ரீரி கணக்கு விட்ட போடுங்க. வாத்திய குழுவே வச்சிருக்கேன். டைரக்டர் நான் இங்க இருக்கும்போது கட் சொல்றேன். நான்சென்ஸ். உங்க அப்பாண்டா. அப்பனாவது சுப்பனாவது. இங்க நான் தான் டைரக்டர், நான் தான் கட் சொல்லணும். டாடி ஏண்டா அவங்க ரெண்டு பேரும் சேராம பாத்துக்கடான்னு சொன்னா அவங்களை வச்சு படமா டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிற உனக்கு ஃபைனான்ஸ் கட்டு. உங்க ஃபைனான்ஸ் இனிமேல் தேவை கிடையாது. ஐ காட் ஃபைனான்ஸ் ஃப்ரம் சுவிட்சர்லாந்து. ப்ரொடியூசர் ரெடி. அப்புறம் சார் ஃபைனான்ஸ் எப்படி ரெடி பண்ண போறீங்க? சார் எப்பவுமே ரெடி சார். இந்த சபாபதி மவுத்துல ஒரு வாக்குறுதி கொடுத்தான்னா எப்பவுமே பின்வாங்க மாட்டான். உங்களுக்கு எத்தனை பாட்டில் ஃபைனான்ஸ் வேணும்? பாட்லா? நீங்க காமெடி பண்றீங்க. சீரியஸா சொல்றேன். சீரியஸாவா? ஃபைனான்ஸ், இன்னசென்ஸ், லைசென்ஸ், ரொமான்ஸ் எல்லாமே சென்ட் பாட்டில். நீங்க கேட்டது ஃபைனான்ஸ் பாட்டில். 4 பாட்டிலுக்கு 4 2 8000 ரூபாய். அதுக்கே நீங்க தான் ஃபைனான்ஸ் கொடுக்கணும். நான் ஃபைனான்ஸ் கொடுக்கணும்டா? யா டேய் ஏமாத்தே. அடிங்க ஃபாரின் பிச்சைக்கார நாயே. டேய் சேகர், நான் நாகராஜ் பேசுறேன். நான் பாம்பேல இருந்து பேசுறேன்டா. என்ன சத்தத்தை காணோம்? என்ன சர்ப்ரைஸ் இருக்கா? இன்னும் 2 மணி நேரத்துல மெட்ராஸ்ல இருப்பேன். அப்புறம் நீ ஏர்போர்ட்டுக்கு கார் எடுத்துட்டு வந்துரு. ஓகே? ஹலோ ஹலோ சேகர், ஹலோ. ராமு, அப்பா வீட்ல இல்ல? அப்பா பத்திரிக்கை கொடுக்க போயிருக்காங்க. அண்ணனுங்களாம் துணி கடைக்கு போயிருக்காங்க. அப்போ வீட்ல யாருமே இல்லையா? நான் இருக்கேன். உங்ககிட்ட தனியா பேசணும். கொஞ்சம் பெட்ரூமுக்கு வரீங்களா? என்ன அப்படி பாக்குறீங்க? உங்க வீடு ப்ளீஸ். கொஞ்ச நாளைக்கு நீங்க இந்த வீட்டை விட்டு போயிடுங்களேன். என்ன சொல்றீங்க? இந்த கல்யாணம் நடக்கணும்னா நீங்க ஒரு வாரத்துக்கு இங்க இருக்க கூடாது. எங்கேயாவது போயிடுங்க. Are you mad? என்ன பேசுறீங்க நீங்க? நான் விஜயோட அக்கா. நான் இல்லாம. சாரி, I'm sorry. I'm sorry. நீ இருந்தா இந்த கல்யாணம் நடக்காது. நீ விஜி மேல எவ்வளவு பாசம் வச்சிருப்ப? இவ்வளவு மீனுக்கு எல்லாமே நான் தான். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காக தான் இது வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணாம இருக்கேன். மீனோட அம்மா அப்பா இறந்து போகும்போது மீனுவன் நாகராஜிட்ட ஒப்படைக்கல. அவளை வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சது எல்லாமே நான் தான். நாகராஜ் இங்க வந்தான்னா சத்தியமா இந்த கல்யாணம் நடக்காது. நாகராஜ்? எஸ், தி சேம் நாகராஜ். உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன நாகராஜ்.
உன்னை காதலிச்சுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அதே நாகராஜ், மீனோட அண்ணன் நாகராஜ். இன்னும் கொஞ்ச நேரத்துல நாகராஜ் இங்க வரப்போறான். அவனை பார்த்ததும் நீ இமோஷனல் ஆக போற. விஜய் கொலகாரன் ஆயிடுவான். விஜய் கொலகாரன் ஆகிறதுக்கு நீ காரணமா இருக்கணுமா? அதனாலதான் சொல்றேன், கொஞ்ச நாளைக்கு எங்கேயாவது போயிடு. ஜஸ்ட் இந்த கல்யாணம் நடக்கிறதும் நடக்காததும் உன் கையில தான் இருக்கு. யூ கேன் டிசைட். உன் தங்கச்சி கூட்டிட்டு போய் வீட்டை விட்டு வெளியே போயிடு. போயிடு. விஜய், நான் சொல்றது நாகராஜ் வந்த உன்னை செய்ய வேண்டிய கொலையை இப்ப என்ன செய்ய வச்சிருக்க? சும்மா இருக்கா? அப்பா, உனக்கு எல்லாம் தெரியும். ஏன் என்கிட்ட மறைச்ச? ஏன் என்கிட்ட மறைச்ச? எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். சொல்லி இருந்தா என் தங்கச்சி லைஃப் நேரம் போயிருக்கும். யோ, உனக்கு உன் தங்கச்சி லைஃப் முக்கியம், எனக்கு என் அக்கா லைஃப் முக்கியம். எங்க அக்கா இந்த நிலைமை காலக்கணோட தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? தங்கச்சி கூட்டிட்டு வெளியே போயிடு. அப்புறம் உனக்கும் நாகராஜுக்கும் என்னையா வித்தியாசம்? அன்னைக்கு உங்க அக்கா, இன்னைக்கு மீனும். அன்னைக்கு நாகராஜ், இன்னைக்கு நீ. அதானே? ஆமா. இவ்வளவுதான் நான் பட்டு இருந்த வேதனையை இப்ப அவனை படணும். விஜய், எப்போ நடந்தது வச்சு இப்ப நடக்க போற கல்யாணத்தை ஏன் நிறுத்துற? நானே அதெல்லாம் மறந்துட்டேன். இல்ல, நீ மறக்கல. நீ மறந்துருந்தா எப்ப வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருப்ப. கல்யாணம் பண்ணி வாழ விட்டுறதுங்களை பாத்திருக்கேன்க்கா. ஆனா காதலிச்சதுக்காக வாழ வெட்டியா? நீதான் இப்படி இருக்க. விஜய், தயவு செய்து அவங்கள வாழ வெட்டின்னு சொல்லாத ப்ளீஸ். உங்க அக்காவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இதுக்கு அவங்க ஒத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு என் தங்கச்சி கல்யாணம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி அவங்களுக்கு அவங்க தம்பி கல்யாணம் முக்கியங்கிறது எனக்கு தெரியும். உன்னை ஒரு கொலகாரனாக்கி அவங்க பார்க்க மாட்டாங்க, அதுவும் எனக்கு தெரியும். சப்போஸ் இந்த கல்யாணம் நடக்கலைன்னா இந்த குடும்பத்தோட நிம்மதி என்ன ஆகும்னா அவங்களுக்கு தெரியும். உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். விஜய், எனக்கு தெரியும் நீ சம்பிரதாயத்தை விட யதார்த்தத்தை விரும்புறவன்னு.